Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் தமிழ் மாலை செய்திகளுடன். இலங்கை சமூகத்தின் சகல பிரிவினர் மத்தியிலும் இருக்கக்கூடிய இனவெறியர்கள் எதிர்க்கின்ற அதே வேளை சகல சமூகங்களுடனும் இணைந்து பணியாற்றுவதற்கு தமிழர் சமூக ஜனநாயக கட்சி உறுதி பூண்டிருக்கிறது. EPRLF என்று அழைக்கப்படும் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியிலிருந்து இந்த தமிழர் சமூக ஜனநாயக கட்சி மாகாண சபைகளுக்கு அதிகாரங்களை பரவலாக்கும் 13வது அரசியலமைப்பு முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை கொண்டிருப்பதுடன் முஸ்லிம்களுக்கும் மலையக தமிழ் மக்களுக்கும் உகந்த அதிகார பரவலாக்கல் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறது. யாழ்ப்பாணத்தில் அண்மையில் 2 நாள் மகாநாட்டை நடத்திய சமூக ஜனநாயக கட்சி தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லிம்கள் மற்றும் மலையக மக்கள் மத்தியில் உள்ள முற்போக்கு சக்திகளுடனும் ஜனநாயக சக்திகளுடனும் ஐக்கியப்பட்ட அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுப்பதில் ஆர்வம் கொண்டிருக்கிறது. இது அண்மைக்கால தமிழ் தேசியவாத அரசியலின் குறுகிய சிந்தனை கொண்ட போக்கிலிருந்து வேறுபட்ட ஒரு பாதையாகும் என்று புதுடெல்லியிலிருந்து வெளிவரும் மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகை கட்டுரை தெரிவிக்கிறது. இலங்கை அரசியல் பற்றிய ஞானம் உங்களுக்கு இருக்கிறதா? தற்போது இலங்கையில் என்ன நடக்கின்றது என்பது பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? வாருங்கள், திங்கள்தோறும் டாக் டு டிபிசி யூடியூப் சேனலில் திங்கள் அரசியல் கலந்துரையாடல். தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் தனியார் மயமாக்கல் செயற்திட்டங்களை ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் வரை இடைநிறுத்தி வைக்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவரான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் வலியுறுத்தி கேட்டிருக்கிறார். இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கும் ராஜபக்ஷ, தற்போதைய அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷவின் எஞ்சிய பதவி காலத்திற்கு நாட்டை நிர்வகிப்பதற்கான ஒரு இடைக்கால ஏற்பாடே ஆகும். அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களை தனியார் மயமாக்குவது தற்போதைய தருணத்தில் சிறந்த விளைவுகளை கொண்டு வரப்போவதில்லை என்பதை தனியார் மயமாக்கலை ஆதரிக்கும் பிரிவினர் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். இன்னும் சில மாதங்களில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவிருக்கிறது. அரசாங்கத்தின் தனியார் மயமாக்கல் செயற்திட்டங்களுக்கு நாட்டில் பரவலாக காணப்படும் அதிருப்தியை தணிப்பதற்கான ஒரு முயற்சியாக தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் தனியார் மயமாக்கல் செயற்பாடுகளை ஜனாதிபதி தேர்தல் வரை இடைநிறுத்தி வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். புதிய அரசாங்கம் அந்த தனியார் மய செயற்பாடுகளை கையாளுவதே சிறந்தது என்றும் அவர் அறிக்கையில் கூறியிருக்கிறார். ஆனால் மஹிந்த ராஜபக்ஷ அவ்வாறு கூறியிருக்கின்ற போதிலும் இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர இன்று பாராளுமன்றத்தில் அறிவித்தார். எதிர்க்கட்சி பிரதம கொறடா லக்ஷ்மன் கிரியல்ல எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதிலளித்த விஜயசேகர, அரச நிறுவனங்களை மறுசீரமைப்பதை தாமதிக்க வேண்டும் என்று மஹிந்த ராஜபக்ஷ கேட்கவில்லை. அரச நிறுவனங்களை விற்பனை செய்வதையே தாமதிக்குமாறு அவர் கேட்கிறார். நாம் இலங்கை மின்சார சபையை விற்பனை செய்ய போவதில்லை, அதை மறுசீரமைக்கும் செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுப்போம் என்று பதிலளித்தார். அப்போது குறுக்கீடு செய்த கிரியல்ல, அரச நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதை நிறுத்துமாறு ஜனாதிபதிக்கு ராஜபக்ச கடிதம் எழுதியிருப்பதாக குறிப்பிட்டதுடன், நீங்கள் இப்போது யாருடன் இருக்கிறீர்கள், மஹிந்தவுடனா ரணிலுடனா என்று கேள்வியும் எழுப்பினார். நீதிமன்றத்தில் வழக்குகள் இருப்பதால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் தலைமைத்துவ மாற்றத்தை செய்வது சாத்தியமில்லை என்று அந்த கட்சியின் சந்திரிகா அணி கூறியிருக்கிறது. வழக்குகள் விசாரணையில் இருக்கும் நிலையில் சுதந்திர கட்சியின் தலைமைத்துவத்தை நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவிடம் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால கையளித்திருக்க கூடாது என்று சந்திரிகா அணியைச் சேர்ந்த இராஜாங்க அமைச்சர் வசந்த அழகியவண்ண கூறினார். தங்களது சட்டத்தரணிகளுடன் கலந்து ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்கவிருப்பதாகவும் அவர் ஊடகங்களுக்கு கூறினார். தனது அணியின் நிறைவேற்று குழு கூட்டத்தில் வைத்து தலைமை பதவியில் இருந்து சிறிசேன திடீரென்று விலகி விஜயதாச ராஜபக்சவை புதிய தலைவராக தெரிவு செய்தமை குறித்து கேட்டபோதே அழகியவண்ண இவ்வாறு கூறினார்.
ராஜபக்ஷாக்களின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அதன் ஜனாதிபதி வேட்பாளரை ஜூலை மாத நடுப்பகுதியில் அறிவிக்கும் என்று அந்த கட்சியின் களுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான சஞ்சீவ எதிரிமான கூறியிருக்கிறார். கட்சியின் புதிய தேர்தல் செயலகம் திறந்து வைக்கப்பட்ட வைபவத்துக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய எதிரிமான பொதுஜன பெரமுனவின் சின்னத்தின் கீழ் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு பலர் விரும்புகிறார்கள். ஜூலை நடுப்பகுதியில் வேட்பாளரை அறிவிப்போம். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பை தேர்தல்கள் திணைக்களம் அறிவிக்கும் வரை ஜனாதிபதி வேட்பாளரை அறிவிப்பதை கட்சி தாமதிக்கிறது என்று குறிப்பிட்டார். ஆனால் ஜனாதிபதி விக்ரமசிங்கவுடனான புரிந்துணர்வு காரணமாகவே பொதுஜன பெரமுன வேட்பாளரை அறிவிப்பதை தாமதிக்கிறது என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. கடந்த 5 வருடங்களில் 25,000 படை வீரர்கள் முறைப்படி அறிவிக்காமல் இலங்கை இராணுவத்திலிருந்து விலகியிருப்பதாக இராணுவ பேச்சாளர் மேஜர் ஜெனரல் ரசிக குமார ஊடகங்களுக்கு தெரிவித்தார். அவ்வாறு இராணுவத்தை விட்டு வெளியேறியவர்கள் ஒன்றில் கைது செய்யப்பட வேண்டும் அல்லது தாங்களாகவே திரும்பி வந்து இராணுவத்தில் மீண்டும் இணைந்து கொள்ள வேண்டும். எவ்வாறெனினும் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். வெளியேறிய படையினர் மீண்டும் வந்து இணைந்து கொள்வதற்கு வசதியாக ஏப்ரலில் 1 மாத பொது மன்னிப்பை பாதுகாப்பு அமைச்சு வழங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. இது இவ்வாறு இருக்க வருடாந்தம் 2000க்கும் அதிகமான பௌத்த பிக்குமார் துறவரத்தை கைவிடுவதாகவும் அதற்கு பொருளாதார நெருக்கடியே முக்கிய காரணம் என்றும் ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க கூறியிருக்கிறார். தெற்காசிய மற்றும் மத்திய அரசு விவகாரங்களுக்கு பொறுப்பான அமெரிக்க உதவி இராஜாங்க அமைச்சர் டொனால்ட் லூ இன்று இலங்கை வந்து சேர்ந்தார். இலங்கை, இந்தியா, பங்களாதேஷ் ஆகிய 3 தெற்காசிய நாடுகளுக்கான தனது 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தின் முதற்கட்டமாக அவர் கொழும்பு வந்திருக்கிறார். அந்த செய்தியோடு இன்றைய டிபிசியின் மாலை செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை காலை வழமை போல் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.